கண்ணியமிக்க காயல்பட்டின வாழ் மக்களே, பட்டங்கட்டியாரின் பணிவான வணக்கம். தகவல் பெறும் உரிமை சட்டம் என்பது 2005ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அமலுக்கு வந்தது. இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை ஒன்றை மட்டும் ஆயுதமாக வைத்து இந்த காயல்பட்டினம் நகராட்சி மற்றும் திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் போன்றவர்கள் பல கேள்விகள் கடையக்குடி கொம்புத்துறை பற்றி கேட்டு கொடைன்னு நான் கொடைந்து அவங்களை திக்கு முக்காட வைத்திருக்கிறேன். இதில் காயல்பட்டினம் நகராட்சிக்கு மட்டும் இந்த சட்டத்தின்படி 4 முறை தலா 25,000 ரூபாய் மாநில தகவல் ஆணையம் அபதாரம் அடித்து இருக்கிறது. திருச்செந்தூர் வட்டாட்சியருக்கு நான் குறி வச்சது தப்பி விட்டது. ஆனால் இப்பொழுது ஒரு 3 புகார்கள் அவர் மேல் நான் அனுப்பியுள்ளேன். அது நிச்சயமாக 2 புகார்களுக்கு அவருக்கு அவதாரம் உண்டு. திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் மீதும் ஒரு வசமான புகாரை ஒன்று அனுப்பி வைத்திருக்கிறேன். அதை இப்போ இந்த திருச்செந்தூர் வட்டாட்சியர் இருந்து இந்த கொம்புத்துறை சம்பந்தமாக சரியான பதில் வாங்க வேண்டும் என்பதற்காக நான் திட்டமிட்டு ஒரு காரியம் செய்தேன். அதாவது கொம்புத்துறை என்ற பெயர், அதாவது என்ன, அந்த தகவல் பெறும் உரிமை திட்டப்படி தாசில்தாரிடம் நேரடியாக கேட்காமல் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கேட்டேன். அது என்ன என்று கேட்டால், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் காயல்பட்டினம் தென்பாகம் வருவாய் கிராமம் வருவாய்த்துறை கிராம ஆப் பதிவேட்டில் புலன் எண் 315 கிராம நத்தம் ஊர் பெயர் கடையக்குடி என்று உள்ள நிலையில் அவ்வூரின் பெயரை கொம்புத்துறை என்று எப்போது திருச்செந்தூர் வட்ட ஆட்சியர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்று கேட்டேன். அவர் உடனே அந்த மனுவை திருச்செந்தூர் வட்டாட்சியருக்கு இங்க அனுப்பி வச்சிட்டாரு. திருச்செந்தூர் வட்டாட்சியுடைய பொது தகவல் அலுவலர் வழக்கு நிலுவையில் இருப்பதால் நாங்கள் இந்த இதுக்கு பதில் தர முடியாது அப்படின்னு ஒரு பதில தந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இன்னொரு கேள்வி கேட்டேன், இன்னொரு மனுவாக. அதில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் இருக்கும் கொம்புத்துறை என்பது திருச்செந்தூர் வட்டத்தில் இருக்கும் ஓர் வருவாய் கிராமமா அல்லது காயல்பட்டினம் தென்பாகம் வருவாய் கிராமத்தில் ஒரு குக்கிராமமா என கேட்டேன். இந்த 2 கேள்வி கிடுக்குப்பிடி கேள்வி. அந்த திருச்செந்தூர் வட்டாட்சி அலுவலக பொது தகவல் எனக்கு என்ன பதில் தந்தார்னா, ஈழத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என்றார். வழக்கு நடக்கு பதில் தர முடியாது. 2வது கேள்விக்கு ஈழத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என்று சொன்னவுடன் நான் மேல்முறையீடு திருச்செந்தூர் வட்டாட்சியிடம் தான் செய்ய வேண்டும். எனக்கு இது நன்றாகவே தெரியும். ஆனால் மேல்முறையீடு செய்யாமல் டைரக்டாக ஆணையத்துக்கு புகார் அனுப்பிவிட்டேன். அந்த புகாரில் திருச்செந்தூர் வட்டாட்சியர் செய்த எல்லா சட்டமுறை செயல் ஆவணங்கள்லாம் அதில் இணைத்திருந்தேன். மேலும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒரு ஊரின் பெயர் மாற்றம் செய்ய வட்டாட்சியர் கோட்டாட்சியர் நகராட்சி ஆணையருக்கு அதிகாரம் இல்லை என்பதும் கடையக்குடியை கொம்புத்துறையாக மாற்ற அரசாணை எதுவும் இல்லை என்று அதையும் இணைத்து அனுப்பினேன். அனுப்பி இந்த மாதிரி அவங்க சட்டவிரோத செயல் செய்ததால் என் கேள்விக்கு பதில் தர மறுக்கிறார்கள் என்று அனுப்பினவுடன் ஆணையம் அதை 1 மாசம் கழிச்சு எனக்கு திருப்பி அனுப்பியது. என்னுடைய மனுவை நிராகரிக்கவில்லை. திருப்பி எப்படி அனுப்பும் போது மேல்முறையீடு செய்து இந்த புகாரை அனுப்புங்கள் அப்படின்னு கொடுத்திருந்தது. உடனே அது மட்டும் இல்ல, ஆணையம் அந்த மனுவை பரிசீலனை செய்தது என்பதற்காக எல்லா ஆவணங்களிலும் அந்த ஆணையத்தின் முத்திரை இருந்தது. உடனே நான் மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொண்டு திருச்செந்தூர் வட்டாட்சியருக்கு ஆணையத்தின் அறிவுரைப்படி மேல்முறையீடு என்று இந்த அத்தனையும் ஒரிஜினல் எல்லாம் கவர்க்குள்ள போட்டு அனுப்பி வச்சேன். தாசில்தார் கிடுகிடுத்து போனார். ஆகா, இது நம்ம மீது புகார் இருக்கிறது. ஆனா அந்த புகாரை மேல்முறையீடு செய்யவில்லைங்கிற காரணத்துக்காக திருப்பி வைத்திருக்காங்க. இவர் மேல்முறையீடு செய்கிறார். இதுக்கு மேல நம்ம உண்மையை உளவேன்னா நமக்கு சிக்கல் வந்துடும் சொல்லி அந்த வட்டாட்சியர் என்ன செஞ்சார் தெரியுமா, ஆவணங்களில் உள்ளபடி தெளிவான பதில் தந்து விட்டார். இது நீதிமன்றத்துக்குள்ளேயும் ஒரு காப்பி கொண்டு கொடுத்துட்டேன். அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, கடையக்குடிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. கொம்புத்துறை கிராமமும் இல்ல குக்கிராமம் இல்லைன்னு தந்துட்டாரு. அது மேல என்ன சொல்லியிருக்காருன்னா, கடையக்குடியா கொம்புத்துறையா மாத்துறது வட்டாட்சியர் அல்ல அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு. நான் 17 முறை
நான் தகவல் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு சென்றிருக்கிறேன். பதிலளிக்காவிட்டால் அவதானம், திசை திருப்பும் பதிலை தந்தால் ஒழுங்கான பதில் கொடு, இதுதான் நடைமுறை. ஆனால் பொய்யான பதிலை திட்டமிட்டு தந்தார் என்றால் உத்தியோகத்துக்கே ஆபத்து. இதுதான், அதாவது இந்த வட்டாட்சியர் நம்ம ஆர்குமெண்ட் பொறுத்து இருக்கு. இந்த வட்டாட்சியர், திருச்செந்தூர் வட்டாட்சியர் பதவி நீடிக்கவே அது அருகதையற்றவர், எனவே ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டா அவனம்தான் முடிஞ்சு போய் ஆணையம் பரிந்துரை பண்ணிடுவாங்க. ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு இவன் எழுத்து நீதிமன்றமே போக முடியாது, அந்த அளவுக்கு சட்டம் ஏற்றி வச்சிருக்காங்க. இந்த திருச்செந்தூர் வட்டாட்சியர் இந்த கடையக்கூடிய கொம்புத்திறன்னு மாத்தலைன்னா சந்தன கட்ட வீரப்பனா மாத்தனா எண்ணி பாருங்க. காயில் மக்களே மாத்தலையா, மாத்தலன்னு இந்த 2வது பாருங்க, ஒரு பீஸ் கமிட்டி காயல்பட்டினத்து கடைக்குடி திருவிழாவுக்கும் திருவிழாவுக்கு அசர வைக்கக்கூடாது என்று அங்குள்ள மீனவர்களும் பாதியாரும் தகராறு செய்யும் போது அது எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து திருச்செந்தூர் வட்டாட்சியர் பீஸ் கமிட்டிக்கு அழைத்தார். அந்த அழைச்சியுடைய பீஸ் கமிட்டியை பாருங்கள். அவருக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார், திருச்செந்தூர் வட்டம் காயல்பட்டினம் தென்பாகம் கிராமம் கொம்புத்துறை முடியப்பார். எப்படியா வந்துச்சு கொம்புத்துறை முடியப்பார்? இதால சொல்றீங்க கொம்புத்துறைன்னு ஒரு வருவாய் கிராமமும் இல்ல, குக்கிராமமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இப்போ கொம்புத்துறை முடியப்பாராம், எப்படி சொல்லலாம்? நீ கொடுக்கிற சான்று மூலம் என்கிட்ட இருக்கு, அது இப்போ புதுமையா இது, அது மட்டும் பி பார்ட்டின்னு சொல்லி அந்த கொம்புத்துறை உங்க 4 பேர் விளாசத்தை போட்டிருக்காங்க. நான் ஒரு சந்தேகம் கேட்க, இந்த கொம்புத்துறைங்கிறது என்ன? எங்க பிஷப் சொல்றாரு சிங்கித்துறை இணை ஊர் அப்படிங்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? கொம்புத்துறைன்னு தனியா போடுறீங்கப்பா, தனி ஊரா? இது காய்படுத்தி சேர்ந்த ஊரா? இல்ல காய்படுத்தி சேர்ந்த ஒரு தெருவா? என்னையா கொம்புத்துறை? விற்காலியே இல்லையே, மாட்டிக்கிட்டியா? வாங்க ஆலயத்துக்கு. யாரு? வட்டாட்சியர், கோட்டாட்சியர், கமிஷனர் காயல்படுத்தணும். கமிஷனர் காயல்படுத்தினத்துக்கு இதெல்லாம் புகார் அனுப்பல. அவங்க மேலதிகாரி ஒருத்தர் ஒரு அம்மா இருக்கு, மண்டல நகராட்சி நிர்வாக இயக்குனர், ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல். அந்த அம்மா வேற இந்த நகராட்சி ஆணையருக்கு நடவடிக்கை எடுக்கிறதுன்னு நான் தவறு சட்டத்தை கேட்க பழுத்தர்ல ஒரு புகார் அனுப்பியிருக்கேன். அதுக்கு 25,000 தீட்டிடுவாங்க. அதனால வட்டாட்சியர், கோட்டாட்சியர், இந்த கமிஷனர், இந்த ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் பதவிக்கு ஆபத்து. அவ்வளவுதான். பட்டை கட்டியார் அங்க ஆலயத்துல முழங்குவார். எப்படி தெரியுமா? இந்த மாதிரி தேச துரோகிகளை மன்னிக்கவே கூடாது, 25,000 அவதரிக்க கூடாது, இவங்க உத்தியோகத்தை காலி பண்ண அரசுக்கு பரிந்துரை செய்யுங்கள் அணையர் அவர்களே அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால இது படிச்சிடும். என்னைக்கு நீதியும் தர்மமும் என்னைக்கும் வெல்லும். சீராமீனும் சில்லறையும் கடகாமீனும் கருணிசியும் ஒரு தேச துரோக செயல் செய்ய வைக்கிறது இந்த வட்டாட்சியர், கோட்டாட்சியர், இந்த கமிஷனர் காயல்படுத்தணும். வாரந்தோறும் சீராமீனை வாங்கிட்டு போக தெரியுதா? சவுதி அரேபியா செய்ய முடியுமா? சவுதி அரேபியால இந்த மாதிரி தேச துரோகத்தை செய்ய முடியுமா? மன்னர் கூப்பிடுவாரு, ஏன்டா செஞ்சேன்னு கேட்பாரு. வாரந்தோறும் சீராமீன் தந்தான். அப்ப சீராமீன் தின்ன நாக்கு சோச்சு திங்கல, அது கையெடுத்து போட்ட கை, உனக்கு எது வேணும் நீயே தீர்மானிச்சுக்கோம்பாரு. அப்போ நாக்கு போச்சுன்னா சுவைச்சு சாப்பிட முடியாது, கை ஒரு கை போச்சுன்னா கையெடுத்து போட்டது எல்லாருக்கும் ஒத்த கை தான் பயன்படும், அது சாப்பிடவும் வேற கதைக்கும். அதனால மக்களே, காயல்பட்ட மக்களே, நல்லதை சிந்தித்து பட்டம் கட்டியார் செய்யும் நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு தந்து ஆதரவளிக்குமாறு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பரிவோடும் மண்ணின் மைந்தன் என்ற உரிமையோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.